பிரைவேட் ஸ்கூலில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டு ஃபுல் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. எந்த மாரி காரணத்துக்காகவும் மேனேஜ்மெண்ட் வெளியே போயிடக்கூடாது, கண்ட்ரோல் வெளியே போகக்கூடாது. அப்போ ஸ்டூடெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது இதை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஜாதியாக இருக்கட்டும், ஃபீஸ் பிரச்சனை, என்ன லோக்கல் பிரச்சனை, இந்த லோக்கல் வர்ஸ் அவுட் சைடர் இருக்குது. இவன் ஸ்கூல் லோக்கலில் நீ நேற்று வந்து ஸ்கூல் ஓனர் வெளியூர்காரராக இருப்பார், நீ இங்கே வந்து ஸ்கூல் போட்டு எங்களையும் டிக்டேட் பண்ணுறேம்மா. இந்த லோக்கல் இதையும் மேனேஜ் பண்ணும். இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுக்கு உண்டு. அதனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. வெளி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே வராது. கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன பிரச்சனைனா வெளி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே ஈஸியாக வருது. பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் வருது. ஆளுங்கட்சிக்காரனா எந்த ஹெட் மாஸ்டரும் மிரட்ட மாட்டார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. யார் உள்ளே வந்தாலும் கேட்க கூட வாட்ச் பண்ணிருக்க மாட்டான். கட்சியுடைய அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் உள்ள வரும் பொழுது கண்ட்ரோல் இருக்காது. நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த 80s 90ஸ்க்கு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய லெவல் வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸுடைய டெடிகேஷன், அந்த கண்ட்ரோல் குறையுது. பிரைவேட் ஸ்கூல் ரைஸ் ஆகுது. பிரைவேட் ஸ்கூல் பயங்கர மெரிட்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் மேனேஜ்மெண்ட்லாம் டைட்டாக இருக்கும். இப்பயும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சில நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. ப்ராபப்ளி இந்த 90s செட்டு தான் கடைசின்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் செட்டப்பில் வந்தவங்க. இப்போ இருக்கிறத நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு 15-20% தான் நம்ம ரொம்ப டெடிகேட்டட் அப்படி பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பட்டும் படாமல் ஏதோ ஸ்கூலுக்கு போகிறோம், அட்டெண்டன்ஸ் போகிறோம், நம்ம எந்த பிரச்சனையில் மாட்டோம். ஸ்கூலை கண்ட்ரோல் பண்ணணும் கூட இல்லை.